ஜோதிட ரீதியாக கருப்பு கயிறு யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது? கருப்பு கயிறு அணிவதால் என்ன பலன் அப்படின்றது ஜோதிட ரீதியாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கருப்பு கயிறு எதுக்குன்னா பொதுவாக வந்து கால்களில் ஒரு காலில் அணிவாங்க. அர்ணா கயிறில் கருப்பு கயிறாக தான் அணிவாங்க. சில பேர் வந்து ருத்ராட்சை வந்து கருப்பு கயிறில் போடுவாங்க. சனி வந்து அந்தந்த பகுதியில் அவங்களுக்கு தொடர்பு இருந்து நல்ல பாவங்களோட தொடர்பு இருந்ததுன்னா லக்னத்துக்கு வந்து நல்ல விளைவுகளை கொடுக்கும். உதாரணத்துக்கு வந்து சனி வந்து 2, 4, 10 இப்போ கழுத்து பகுதியில் கருப்பு கயிறு போடுறாங்க. கழுத்து பகுதியை அவங்களோட ஜாதகத்துக்கு அது எந்த பாவமாக வருது, அந்த பாவங்கள் நல்ல பாவங்களோட தொடர்பு இருந்ததுன்னா அது மூலமாக ஒரு நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். சனி வந்து 8, 12, 6, 8, 12 தொடர்பு இருக்கக்கூடாது அவங்க ஜாதகத்தில். அவங்க கருப்பு கயிறு அணியக்கூடாது. அந்த கருப்பு கயிறு அணிஞ்சாங்கன்னா அதனால அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் வர்றதோ, லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதி இல்லாததையோ, ஒரு கடன் அதிகமாகிறதையோ இந்த மாதிரியான குறிக்கும். ஆயுளுக்கும் அது நல்ல விஷயம் கிடையாது. பொதுவாகவே வந்து ஜாதக ரீதியாக அவங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க. கெடுதலான நேரங்கள் வருது, கெடுதலான விஷயங்களை அவங்களே தன்னறியாமலே பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பொது ரூலு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நல்லா அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி கரெக்டான கருப்பு கயிறு அணிங்க. கருப்பு கயிறு அணியிறதுனால நல்லதும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. அதுவும் அவங்கவங்க ஜாதகங்களை பொறுத்து தான் அமையும். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.